சாரி சார், ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. ஆதி சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதோ பாருங்க மேடம், இனிமே இந்த மாதிரி நடந்தா தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸை கூப்பிடுங்க. சும்மா தேவையில்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சாரி சார். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறோம். இனிமே இப்படி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. யோ, அந்த பணத்தை கொடுங்க சார். இந்தாங்க சார். சாரி மேடம், அப்ப நான் கிளம்புறோம். யோ வாயா. ஓகே சார். என்ன ஆதி, விளையாடுறியா? பணம் உன்கிட்ட இருக்குன்னு அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? இப்ப பாரு எவ்வளவு அசிங்கம். இதனாலதான் போலீஸ் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். நான் சொன்னதை யாரு கேக்குறா? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. என்னமோ பண்ணுங்க. சாரி மித்ரா, ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். ஆதி, கரெக்டா போயிட்டு இருந்த பிளான கெடுத்துட்டே ஆதி. பாரதி, ஐம் சாரி. தேங்க்யூ ஆதி. அவனை பாக்குறப்பெல்லாம் அவனை யாரோ ஒருத்தனோட பையனா நான் ஃபீல் பண்ணதே இல்லை பாரதி. அவன் உங்க பையங்கிறதுனால்தான் உங்களுக்கு அப்படி தோணுது. ஆனா என்னால சொல்ல முடியல ஆதி. பாரதி, என்ன எதுவுமே பேச மாட்டேறீங்க? நீங்க சொல்றத நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆதி. பாரதி, இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, இதுக்கு முன்னாடி விச் மீன்ஸ் நான் மித்ரா கூட பழகிறதுக்கு முன்னாடி நாம எங்கேயாவது மீட் பண்ணிக்கோமா? நீங்க யூஎஸ்ல? இல்ல இல்ல, சான்ஸே இல்ல. அதான் பாரதி, உங்களை பார்த்து ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு. யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க ஆதி. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சும் அத சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இதுதான் காலம் நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஆடுற கண்ணாமூச்சி ஆட்டம். கண்ணு முன்னாடி இருந்தும் நீங்க எனக்கு சொந்தமா இல்ல. எங்க போயிட்டீங்க ஆதி? இன்னைக்கு என்ன காப்பாத்தினதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் ஆதி. Yeah, anytime. You may go now. பாரதி, 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 நீ ஏன் இப்படி மாறிட்ட ஆதி? அவ உறவே வேண்டான்னு தானே அவளை மறந்துட்டு வந்த. இப்ப என்னடானா எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. என்ன மித்ரா, எப்போ ஆபீஸ்ல இருந்து வந்த? ஏனே நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல? வேற ஒரு வேலை இருக்குன்னு நான் தான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன்ல, மறந்துட்டியா? அதனாலதான் நான் உன்னையும் ஆதியும் ஆபீஸ்க்கு போக சொன்னேன். சரி, இப்ப என்ன ஆச்சு? எதனால இவ்வளவு டென்ஷனா இருக்க? இந்த ஆதி ஏனே இப்படி இருக்காரு? அவரோட மொத்த கவனமும் அந்த பாரதி பக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? சார், பணம் எங்க இருக்கு சார்? உங்ககிட்ட என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். ஆதி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஆதி மேல டவுட்டா இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. ஆதிக்கு பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் வர மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஒரு விஷயம் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவர் அறியாம அவரு பாரதி கிட்ட ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி தோணுது. இன்னைக்கு காலையில என்ன விட்டுட்டு அந்த பாரதி கூட ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஆதி முன்ன மாதிரி இல்லன்னு
மித்ரா, நீ சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் பொண்டாட்டியா இருந்த பாரதியை விட இப்போ இந்த ஆபீஸ் ஸ்டாஃப் பாரதியா தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற? ஆமா மித்ரா, நானும் கொஞ்ச நாளா ஆதி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கே வந்தேன். இல்ல இல்ல, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மித்ரா, ஆதிக்கு இந்த பக்கத்து வீட்டு பாரதியை பிடிக்க ஆரம்பிச்சதுதான் இப்போ பிரச்சனையே. இது ரொம்ப டேஞ்சர் மித்ரா. இதை வளர விட்டா அப்புறம் நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஐயோ அண்ணன், நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. மித்ரா, நீ டென்ஷன் ஆகிறதுனால எதுவுமே மாற போறதில்ல. ஒவ்வொரு தடவையும் உனக்கும் ஆதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறப்போ ஏதாவது ஒரு விதத்துல கல்யாணம் நடக்காம போறதே எப்படின்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்லை. இப்போ இதுக்கு என்னதானே வழி இருக்கு? நீ கவலைப்படாத மித்ரா, பொறுமையா இரு. நாம அவசரப்பட்டு போட்ட திட்டம் எல்லாமே பாரதிக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. இனிமே அப்படி நடக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணலான்னு தெளிவா யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். மித்ரா, உன் அண்ணன் நான் உன் கூடவே இருப்பேன். கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காம ரிலாக்ஸ்டா இரு.